மகர ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும் சார்? எனக்கு 7.5 சனி முடிஞ்சுதா இல்லையா இந்த சந்தேகம் தானே. முடிஞ்சிடுச்சு. வாக்கிய பிரகாரம் முடிஞ்சிடுச்சு, திருக்கணித பிரகாரம் முடிஞ்சிடுச்சு. சரி, நீங்கள் ஜாதகம் கால்குலேஷனில் உங்கள் கணக்கு பிரகாரம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நீங்கள் வேறு எதுவும் சாக்கு போக்கு சொல்ல மாட்டீங்களா சார்? சொல்ல மாட்டேன். அப்போது புதிய தொழில் அமையும், உடல் ஆரோக்கியம் அமையும், தேவையில்லாத வீண் சச்சரவுகள் போகும், செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள் போகும், மேலதிகாரிகள் இப்போ உங்களை புரிஞ்சுக்குவாங்க. இத்தனை நாளும் உங்களுக்கு ரெக்கக்னேஷன் இல்லாமல் இருந்தது, இப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல மனுஷன் சார், கடந்த 7 வருஷமாக நீங்கள் பட்டதுக்கு விடிவு காலம். நான் தொழில் ஆரம்பிக்கட்டுமா சார்? ஆரம்பிங்க சார். நான் வெளிநாடோ வெளி மாநிலமோ அங்கே போய் நான் வேலை செய்யட்டுமா? செய்யுங்க. இல்லை சார், இப்போ இருக்கிற வேலையிலே நான் இருக்கலாமா? என்ன சார் பிடியே கொடுக்க மாட்டேன்றீங்க, வெளிநாடு போகலாங்கிறீங்க, இங்கே வேலை செய்யலாங்கிறீங்க, எதை தொட்டாலும் பொண்ணாக கிடைக்கும். அந்த பயம் இருக்கு பாருங்க, 7.5 சனியில் ஏற்பட்டது, அதுதான் உங்களை கொல்லும். 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஜென்மத்துக்கு வரப்போகிற ராகு கேதுவினால வேற்றுமொழி இனத்தவர்களால் லாபம் வந்து சேரும். அவங்களால தான் பிரச்சனை வரும். நீங்கள் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கீங்க, அடுத்தவனுடைய தலையெழுத்தை மாற்றுற அளவுக்கு இருக்கீங்க, ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு நீதிபதியாகவோ ஒரு லாயராகவோ இருக்கீங்க, ஒரு இன்ஜினியராக இருக்கீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணுற இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மொத்தத்தில் ஒரு முறை நீங்கள் திருப்பாம்புரம் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது ஏன் சார்? சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த ராகுவுக்கு பிரச்சனை சொல்கிற மாதிரி இருக்கே. ஆமாம், ஜென்மத்துக்கு வரார். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது, தேவையில்லாத சாகசங்களை 2 வீலரில் விடுறது நல்லது, இப்படியெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும்.